வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத முன்னுதாரணமான ஆட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி திகழும் என்று சஜித் சுட்டிக்காட்டு. ரணில் ஓர் இனவாதி, தமிழர்களை கடைசி நேரத்தில் பழிவாங்கிவிட்டார். சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு. அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக செலவு செய்தால் குடியுரிமையை இழக்க நேரிடும் என வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. சஜித்திற்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கோரியுள்ளமையானது தமது அத்திவாரத்திற்கே வேட்டு வைக்கும் செயல் என்று தமிழ் தேசிய கட்சி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதத்திற்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 ஜனாதிபதி வேட்பாளர்களின் பங்கேற்போடு இந்த விவாதத்தின் முதல் சுற்று எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்த விவாதத்தின் 2வது மற்றும் 3வது சுற்றுகளில் சுமார் 12 வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் மார்ச் 12 இயக்கம் அமைப்பு தெரிவிக்கின்றது. முதல் நாள் விவாதத்தில் சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, திலித் ஜாவீர, அரியநேந்திரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அனுருகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளதை மார்ச் 12 இயக்கத்தின் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள பெரும்பாலான வேட்பாளர்கள் தேசிய தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிறுவனங்களில் தங்களுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்த ஒளிபரப்பு நேரத்தை ஒதுக்குவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்று அறிய கிடைக்கின்றது. தொலைக்காட்சி கூட்டத்தாபனத்தில் நேற்று வரையில் 5 அல்லது 6 வேட்பாளர்கள் மாத்திரமே ஒளிபரப்பு நேரத்தை பெற்று தமது உரைகளை பதிவு செய்துள்ளனர். வேட்பாளர்கள் சிலர் ஒளிபரப்பு நேரம் அவசியமில்லை என்று கூறியுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரில் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அலுவலகத்தில் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு இடம்பெற்றது. தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக தமிழர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அவசியம், புறநிலை, முக்கியத்துவம் என்பவற்றையும் தமிழர்கள் தேசமாக தமது நிலைப்பாட்டை அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களில் ஆணித்தரமாக வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினரால் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத முன்னுதாரணமான அரசாட்சி ஒன்று கட்டியெழுப்பப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மிகிந்தலை பிரகடனம் வெளியீட்டு வைபவம் நேற்றைய தினம் மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மகா சங்கத்தினருக்கு மத்தியில் மிகிந்தலை நகரில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்தப் போவதில்லை. இது பதவியல்ல, மக்களின் சேவகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த விதத்திலும் மக்களுக்கு சுமையாக இருக்காது. ஒரு முன்னுதாரணமான அரசாட்சி ஒன்று நடத்தப்படும். மக்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கு முன்னர் தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். தசராஜ தர்மத்தை அடிப்படையாக கொண்டு முன்மாதிரியான பணிவான செவிசாய்க்கக்கூடிய அரசாட்சி ஒன்று எமது நாட்டிற்கு தேவை. அதற்காகத்தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று இறுதி தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுத்துள்ளதன் மூலம் அவர் ஒரு இனவாதி என்பதை நிரூபித்துள்ளதுடன் தமிழர்களை பழிவாங்கியும் விட்டார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய சுமந்திரன், என்னால் தனிநபர் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு நாடாளுமன்றத்தில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. குறித்த திருத்த சட்டம் மூலம் இன்றைய தினம் 3ஆம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். நேற்றைய தினம் நான் ஜனாதிபதி கலைத்த போது 3ஆம் வாசிப்புக்காக இந்த திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் சபாநாயகருக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்துவதாகவும் கூறினார். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வேறு வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்க தீர்மானம் எடுத்தமையால் இதையே இன்றைய நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்காது தடுத்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமையால் தமிழர்களை பழிவாங்கியுள்ள ரணில்
தமது காலத்தினை முடிக்கும் தருணத்தில் ரணில் ராஜபக்ச என்று நிரூபித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பும் இந்த நாட்டு மக்கள் முன்பும் காட்டப்படுவார். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் செய்யும் இந்த விடயம் இனவாதியாக காட்டிக்கொள்ளவே தமிழ் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்துள்ளார். ஆனால் எதனையும் அவர் செய்யவில்லை. கடைசி நேரத்தில் மக்கள் மீது வெறுப்பை காட்டும் செயல்பாடாகவே இதனை பார்க்கின்றோம் என்றார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தின் போது அனுமதிக்கப்பட்டதை விட அதிக தொகையை செலவிட்டமை கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. அவர்கள் தங்கள் பதவிகளை இழக்க நேரிடலாம் அல்லது பிரஜா உரிமை பறிக்கப்படலாம் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களுக்குள் அவர்களின் வருமானம் மற்றும் அவர்களின் செலவினங்கள் குறித்து வேட்பாளர்கள் முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் இந்த அறிக்கைகளை செய்தித்தாள்கள் இணையங்கள் மூலம் பகிரங்கப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். அவர்கள் வழங்கிய தகவல்களில் தவறு காணப்பட்டால் பொதுமக்கள் இது குறித்து போலீசாருக்கு தெரிவிக்கலாம், உரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. என்றாலும் இந்த முடிவு நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனின் தனிப்பட்ட தீர்மானத்தில் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதோடு அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சியின் இந்த தீர்மானத்தின் பின்னால் இந்தியா இருப்பதாக ராஜதந்திர வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற தடமாற்றத்தில் இருந்து தமிழரசுக் கட்சி அண்மையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவாலை சந்தித்திருந்தது. இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் யாரை ஆதரிப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை அஜித் துவால் மறைமுகமாக தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் பின்னரே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானத்தை தமிழரசுக் கட்சி எடுத்தது. ஆனால் இந்த தீர்மானம் குறித்து கட்சியில் பல்வேறுபட்ட மாறுபட்ட நிலைப்பாடுகள் தொடர்ந்து நிலவி வருகின்றது. குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதே பொருத்தமாக அமையும் என ஸ்ரீதரன் உள்ளிட்ட சிலர் கூறி வருகின்றனர். என்றாலும் இந்த தேர்தலில் தமிழர்கள் தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளதால் தமிழரசுக் கட்சியின் முடிவு சாணக்கியமானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். பல்வேறு கருத்து மாறுபாடுகளுக்கு மத்தியில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானத்தை எடுக்க இந்தியாவின் அழுத்தம் கடுமையாக இருந்துள்ளதுடன் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து சில அழைப்புகள் சென்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஒற்றையாட்சியை முன்வைத்துள்ள சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு தமிழரசுக் கட்சி கோரியுள்ளமையானது தனது அத்திவாரத்திற்கே வேட்டு வைக்கும் செயல் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் N. ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழினத்தின் சுதந்திரத்தையும் சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ் தேசிய கட்டமைப்பாக நாம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேத்திரனை களமிறக்கியுள்ளோம். தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, அனுருகுமார திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகிய நால்வரும் ஒற்றையாட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பவர்கள். சஜித் பிரேமதாச ஒற்றையாட்சிக்கு வெளியே சென்று தீர்வு காணுவதாக மூச்சு கூட விடவில்லை. 13ஆம் திருத்தத்தை பற்றி பேசியிருக்கின்றார். புதிய அரசியல் ஜாப்பை ஏற்படுத்தும் வரையில் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆனால் இணைப்பாட்சி பற்றியோ ஒற்றையாட்சி பற்றியோ எங்கேயும் குறிப்பிடவில்லை. இந்த நிலையில் தான் தமிழரசுக் கட்சியினர் அவசரமாக கூடி சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்போம் என்று கூறியுள்ளனர். இதன் மூலம் தமிழரசுக் கட்சி தமிழ் மக்களுக்கு எதனை சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதுவரை காலமும் ஒற்றையாட்சிக்குள்ளிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அரசியல் ரீதியாக போராடி வரும் நிலையில் ஒற்றையாட்சியின் வழிநடக்கும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்துள்ளார்கள். இவர்களின் நோக்கம் என்ன? ஆகவே மக்கள் தமிழரசுக் கட்சியின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.